ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து சொல்றாரு, இந்த கல்லு மேல நான் ஒரு சபையை கட்டுறேன், அந்த சபை பாதாள வாசல் மேற்கொள்வதில்லை. சபையாக இருக்கிற உங்களையும் என்னையும் மேற்கொள்வதில்லை என்றனா நீங்கள் நான் எங்க தரமா இருக்கணும், சபைக்குள்ள இருக்கணும். நினைச்சவனா சபைக்குள்ள போலாம முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். நான் செய்யல, நீங்களும் செய்யல, நம்ம செய்யல, ஆண்டவர் தான் செய்யறார். இந்த சபைக்குள்ள வரணும்னா, சபைக்குள்ள நிக்கணும்னா, கர்த்தர் உள்ள உன்னை அனுமதிக்கலன்னா நீ சபைக்குள்ள நிக்க முடியாது. அதாவது இந்த சபையா இருக்கட்டும், இந்த சபையா இருக்கட்டும், இன்கேஸ் நானா இருக்கட்டும், இப்ப எனக்கு என்னதான் நான் பிரசங்கம் பண்ணலாம், என்னதான் எனக்கு இவ்வளவு காரியங்கள் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்லலாம், நான் பேசாம வீட்டுல இருந்து ஆராதிக்கலாம், நான் வீட்டுல இருந்து கர்த்தர் தொழுது கொள்ளலாம், ஆண்டவர் இருக்கிறார்ல, நான் சொல்லலாம். ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, ஐ மீன் சபைகள்ல தான் நம்ம இருக்கணும். நீ காப்பாற்றப்பட்டுட்டனா, உன் ரட்சிப்பு உண்மைனா, அவர் ரத்தம் சிந்தி மீட்டது உண்மைனா, நீ எங்க இருக்கணும்னா சபையில தான் இருக்கணும். அந்த வசனம் தெளிவா சொல்லுது. ஒரு சபைகள் விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாத இருக்கிறபடி எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரான்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட் நம்ம காதுல கேட்கணும்னா எங்க இருக்கணுமா, சபைக்குள்ள இருக்கணும். எச்சரிப்பை பெற்று நம்மளுக்கு விசுவாசம் வர்றது நிமித்தமாக வேலையாக இருக்கிற சபைக்குள்ள நம்ம தங்கியிருந்தா மாத்திரம்தான் உங்களோட குடும்பத்தை ரட்சிக்க பண்ணணும்னா, உங்க குடும்பத்தை நீங்க காப்பாற்றணும், நீங்க என்ன பண்ணணும், சபைக்குள்ள கொண்டு வரணும்.